ஒரு கூண்டுக்குள்ளேயே பிறந்து வளர்ற ஒரு பறவையை திறந்து விட்டாதான் டேஞ்சர்னு நினைக்கும். ஏன்னா அதோட சேஃபான ஸ்பேஸே அந்த கூண்டு தான். அப்படின்னா நம்மளும் இப்போ சட்டத்துக்கு புறம்பான சில குற்றங்கள்லாம் கூட நம்ம பண்ணிடுவோம். இந்த சடங்குகளை நம்ம அவ்வளவு சீக்கிரம் மீற மாட்டோம். ஒரு 1000 வருஷமா சைக்கலாஜிக்கலா கண்டிஷன் ஆன மைண்ட் இது. இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய டிபேட் என்ன, யார் ஹிந்து? இந்தியால மக்கள்னு ஒண்ணு இருந்த காலத்துல இருந்தே பல விதமான வழிபாடுகள் இருந்தது. அதுல ஹிந்து அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்குள்ள வந்தது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 வருஷமா தான் இருக்கும். முகலாயர் இங்க வந்தாங்க, பிரிட்டிஷ் இங்க வந்தாங்க. அப்ப இந்த மதத்தை விட அந்த மதம், அந்த மதத்தை விட இந்த மதம் அப்படின்னு சில பேர் மாறி இருப்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் இந்தியன்ஸா இல்லையா? இதுதான் இப்ப டிபேட். இந்த டிபேட்டை யார் வைக்கிறா? RSS தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா ஹிந்து நாடு. அந்த ஹிந்து யாருன்னு கேட்டா ஒரு புனித கோட்பாடு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல யார் வருவானா, ராமரை ஏத்துக்கணும், வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடணும், சனாதன தர்மத்தை ஒத்துக்கணும், என்னென்னமோ ஃபில்டர் வச்சிருக்காங்க. கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல அவங்களா குறுக்குல நின்றுகிட்டு நீங்க நான் சொல்ற சிஸ்டத்தை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க கடவுளை பார்க்க முடியாது. கடவுளுக்கும் எனக்கும் நடுவுல நீ நிக்கலாங்கிற அனுமதியை யாரு கொடுத்தா, எப்ப கொடுத்தா? ஏன் அதை நம்ம இன்னும் கேட்டதே இல்லை யாருமே. இந்த கேள்வி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது தான் இந்த மாதிரி சில யாரு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இங்கே ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா, தமிழன் தான் தமிழனை ஆள வேண்டும். இல்லை யாரு தமிழன்? இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் தமிழனா? அவன் இந்த ஊர்ல பிறக்கல, ஆனா தமிழ் எழுத படிக்க தெரியும், அவன் தமிழனா? இதே நிலப்பரப்புல ஒரு 10 தலைமுறையா, ஏன்னா அதுக்கு மேல நம்மளால டாக்குமெண்ட்லாம் எடுக்க முடியாது, அவங்க தமிழர்களா? 5 தலைமுறையா அவங்க எல்லாம் இங்கே இருந்தாலும் அவங்க தமிழர்கள் கிடையாது. சொல்றது யாரு? சயின்டிஸ்டா? ஒரு அரசியல் இயக்கம் ஒண்ணு. இந்தியாங்கிறது பல மாநிலங்களை சேர்த்தது. இது எல்லாத்துக்கும் கைடிங் பிரின்சிபல் கான்ஸ்டிடியூஷன் தான். மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க யாரு நமக்கு தலைவராக வரணும்னு முடிவு பண்ணுவாங்க. தமிழர்கள் தான் தமிழை ஆள வேண்டும்ங்கிறது தான் குவாலிஃபிகேஷனா? இல்ல தகுதி உடையவர்கள் மட்டும்தான் இந்த ஊர் ஆளணுங்கிறது குவாலிஃபிகேஷனா? அந்த தகுதி உடையவர்கள்ல தமிழனா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அது எனக்கும் அந்த ஆசை உண்டு. அது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த பியூரிட்டி ஐடியா உள்ள வந்துச்சுன்னா, அந்த பியூரிட்டி ஐடியாக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாதி வெறி கிளப்பி விடுறது, ஜாதியை ஒரு குடி, அதனால நம்ம அந்த பெருமையை ஏத்துக்கணும்னு. இதை குடின்னு ஏத்துக்கிறவங்கல எத்தனை பேருக்கு பெருமை, எத்தனை பேருக்கு கஷ்டம்? எல்லாருக்கும் சமமா எல்லாமே இந்த ஊர்ல இருந்துச்சுன்னா தமிழுங்கிற அடையாளம் போதுமே. இது எல்லாமே இந்த தமிழ் தேசியம்னு ஒரு பொய்யான ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு தெரியும். இதை தவிர வேற வழி தெரியாது. ஏன்னா அவங்களால நாளைக்கு எப்படி காலேஜ் மாறப்போகுது, எப்படி ஸ்கூல் மாறப்போகுது, எப்படி டெக்னாலஜி நம்ம ஊர்ல இன்னைக்கு வருது, அதுக்கான ஸ்கூலை ரெடி பண்ணணும், அதுக்கான பிள்ளைங்களை ரெடி பண்ணணும்னு பேசினா இது ரொம்ப டஃப். அப்ப என்ன பேசலாம்? ஈவேரா ஒரு ஈர வெங்காயம், அவனை கருவிலேயே கரைச்சிடணும், இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி இல்ல. சீமானோட ட்ரூப்பு இவங்க எல்லாம் பெரியாரை பத்தி பேசுறதுனா இன்னைக்கு யாராவது பெரியாரை பத்தி பேசிப்பாங்களா? அவசியமே இல்லை. அந்த சிலையை பார்த்துட்டு அன்னைக்கே பயங்கரமா பேசிருக்காப்புல அப்படின்ட்டு போயிட்டே இருந்திருப்போம். RSSம் பெரியாரை அழிக்கணும்னு சொல்லுது, நீங்களும் பெரியாரை அழிக்கணும்னு சொல்றீங்க. அப்பனா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன்னு யோசிக்கும் போதுதான் அப்பதான் பெரியாரை இறுக்கி பிடிக்கணும்னு தோணுது. எவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். பெரியாரை டிஃபெண்ட் பண்றதுக்காகவோ அம்பேத்கரை டிஃபெண்ட் பண்றதுக்காக இல்ல. பியூரிட்டிங்கிற ஐடியா இந்தியாவுக்கு நல்லது இல்லை. இது முன்னோக்கி பார்க்க கூடாது.